வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஆனால் ஆக்சிடென்ட்டே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது? யாரை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம அஜித் சாரை பற்றி தான். விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 7 Star சினிமாஸ். விடாமுயற்சி இந்த படம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. அதாவது வலிமை படம் எப்படி வந்து ஒரு கொரோனானால பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்துச்சோ அதேமாரி கிட்டத்தட்ட அதே பிரச்சனை மாதிரி தான் அங்கே வந்து கொரோனா, இங்கே வந்து பணப்பிரச்சனை, இயற்கை சீற்றங்கள், அந்த புயல் பிரச்சனைகள், அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். படம் ஷூட்டிங் தள்ளி போகுது, ட்ராப் பண்ணிட்டாங்க, படமே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பண்ணிட்டாங்க. இது வந்து அதுக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி விடாமுயற்சி படம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த படம் எடுக்கிறதே கஷ்டம், அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த படம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஒரு சில காரணங்கள், பிரச்சனைகள், நிறைய பண பிரச்சனைகள், தட்டுப்பாடுகள் இப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தள்ளி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். என்னடா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நீ பேசாமல் வந்துட்டு படத்தோட அப்டேட் என்ன, படம் எப்போ எடுப்பாங்க, இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஆக்சிடென்ட்டை பற்றி கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்து நமக்கு வந்து பழகிடுச்சுங்க. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி தான், ஆக்சிடென்ட் அப்படின்றது எப்போயாவது வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு வந்துட்டு ஒரு என்னடா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அஜித் சாருக்கு தான் அது வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பார்க்கும்போது இது நிஜமாகவே வந்துட்டு எதிர்பாராத விதமாக நடந்த ஆக்சிடெண்ட்டா, இல்லை படத்துக்குள்ளே வந்து இப்படி ஒரு சீன் வைக்கணுன்றதுக்காக எடுக்கும்போது எடுத்த ஒரு விஷயமா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து பின்னாடிலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. கார் வந்து வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆகுது, அப்படியே வந்துட்டு கார் ஒரு மாதிரி உலட்டி அப்செட் ஆகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கீழே விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடி போகிறாங்க. ஒரு சின்ன பதட்டத்தோடு தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் இது சீனுக்காக இருக்கா இல்லையான்றதை படம் வந்தால் தான் தெரியும். ஒருவேளை வேறு எதுக்காக ட்ரை பண்ணும்போது கூட நடந்துருச்சா, இல்லை உண்மையிலே வந்துட்டு படத்தில் இது ஒரு சீனாக இருக்குது, கண்டிப்பாக சீனாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்குது, அதுக்காக பண்ணுது. அந்த இது பண்ணும்போது முடிச்சு அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லோரும் போய் தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. மற்றபடி பெருசாக ஒரு இன்ஜுரி அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பட் மனசை வந்து கொஞ்சம் பதபதைக்க வச்சிருச்சு, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் சேஃபாக தான் இருப்பாங்க, சேஃபாக தான் இருக்காங்க. இல்லைனா இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை சொல்லாமல் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வலிமை படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அப்டேட் கிடைக்காமல் இருக்கும்போது அதுலேயும் இப்படி தான் வந்து சார் வந்து கீழே விழுவார், விழுந்தோடனே எந்திரிச்சிடுவார். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த டைமில். அதேமாரி தான் இதுவும், அது காரில் இது பைக்கில் அவ்வளோதான், சாரி அது பைக்கில் இது காரில் அவ்வளோதான். பட் இதில் வந்து ஆரவர் நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா அவர் அந்த சீனில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க, ஆக்சுவலி அது சீன் பின்னாடி நடக்கிற விஷயந்தான். அந்த பிஹைண்ட் தி சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரவ் வந்து பயங்கரமாக பயந்துட்டார். அவர் முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ வந்து ரொம்ப பயந்துட்டார். ஆக்சுவலி அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அஜித் சார் கூட ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக அஜித் சார் வந்து இருக்காரா, அவர் காப்பாற்றினாரா என்னன்றதெல்லாம் படம் வரும்போது பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துச்சு, அஜித் சார் வந்து தன்னுடைய ரசிகனுக்காக எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு படத்துலையும் காமிச்சிட்டு இருக்காங்க, அவரும் நிரூபிச்சிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் அஜித் சார் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேன். ஏன்னா வந்து அவர் இந்த விஷயத்தை பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது, பட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காரு பைக்கு இதிலெல்லாம் வந்து விழுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஆல்ரெடி எத்தனை ஆப்ரேஷன், இதில் இன்னும் வந்து ஆக்சிடென்ட்டுகள் நடந்துட்டு இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியல. இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வந்துட்டு சேவலை பிடிக்கிறதுக்கே வந்து டூப் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் காரில் வந்து சேசிங் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது டூப் போடாமல் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்தால் நல்லாயிருக்கும். இந்த பிஹைண்ட் த சீன் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் வேணும், வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில்
சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு கண்டென்ட் வந்து என்ன போடுறதுன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சா வீடியோ போட்டு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே சாரோட அப்டேட் தான் நிறைய இருக்கும். மற்ற ஒரு மூவி ரிவ்யூ போட்டாலோ இல்லை வேறு படங்களோட அப்டேட் போட்டாலோ வேறு விஷயங்களை பற்றி பேசினாலோ பெருசாக வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.